இருட்டின் நல்லது முருகானந்த் ஜெய்பினி சேனலுக்காக பாருங்கள். இது என் பகுதியில் ஒரு 100 வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே ஒரு 5 நாட்களில் மக்கள் போட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில்கள் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வருத்தம் என்னென்னா, இந்த பகுதியில் வசிக்கிறவங்க மக்களை சொல்கிறேன், தமிழக மக்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் குப்பையை சாலையில் போடக்கூடாதுங்கிற ஒரு துளிவு எண்ணம் கூட இன்னுமே வரல. அப்படிங்கிறத வேதனையாக இருக்குது. தண்ணி வாங்குறாங்க, குடிக்கிறாங்க, அப்படியே எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. அது எங்கே போகுது? நாளைக்கு அவங்க குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்துக்கான பிரச்சனைங்கிறது ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பிளாஸ்டிக் கழிவும் உங்கள் எதிர்கால சந்ததியை கொல்லும் விஷங்கள், யமன்கள். அது தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஒரு பாட்டில் ஒரு குழந்தைக்கு விஷம். அப்போ போடக்கூடிய பாட்டில் எல்லாமே பொறுப்பு இல்லாமல் தயவுசெய்து இப்படி இந்த மாதிரி வேலைகளை செய்யாமல். ஏன்னா இதே நம்ம வெளிநாட்டில் இந்த வேலையை செய்ய முடியுமா? ஏன்னா அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. நீங்கள் இப்படி எல்லா பக்கம் எரிஞ்சிட்டிங்கன்னா இதை பொறுக்கிறதுக்கு 100 பேர் இல்லை, 1,00,000 பேர் வேணும். எங்கே போய் பொறுக்கிறது? யோசிங்க மக்களே, யோசிங்க. உங்களோட கடமை என்னங்கிறது யோசிங்க. தயவுசெய்து இனியாவது திருந்துங்க. இனியாவது பிளாஸ்டிக் குப்பைகளை வீட்டில் சேர்த்து வச்சு காசாக பண்ண பாருங்கள். ரோட்டில் தயவுசெய்து எரியாதீங்க. குடிமகன்களுக்கும் இதுதான் இந்த வேண்டுகோள். பொதுநல அமைப்புகள் சார்பாக முருகானந்தன்.